ஒழுங்கு மரியாதையா போலீஸ்ல சரண்டர் ஆயிட்ட. செய்யாத தப்புக்காக நான் காட்டுல தலைமறைவா இருக்கேன்டா. டேய் மணிவாதி, தயவு செஞ்சு என்ன விட்டு என் பொண்ணு வாழ்க்கையில் இவன் இல்லை அவன் சூசைட் பண்ணிப்பா. போலீஸ் போலீஸ் வருது. மணிபாரதி, தயவு செஞ்சு என்ன விட்டு மணிபாரதி. விட முடியாது. நீ சரண்டர் ஆனாதா நானும் என் ஃப்ரெண்ட்ஸை வெளியே வரேன். இல்ல மணிபாரதி, இல்ல, என் பொண்ணு வாழ்க்கை, என் பொண்ணு வாழ்க்கை, என் பொண்ணு வாங்க, இது வந்தா குழந்தைய கடத்தணும். இவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துருப்பாங்க. ஏண்டா போலீஸ்காரன் குழந்தைய கடத்திக்கிட்டு போய் பைத்தியக்கார மாதிரியா நடிக்கிற? இந்த காட்டுக்குள்ள எங்களை எல்லாம் எப்படி எல்லாம் அலைய விட்டு சார், காட்டுக்குள்ள வந்து பாம்பு கடிச்சா பரவாயில்ல சார், ஒரு கொசு கடிச்சு பாருங்க ஷூ வீங்கி போச்சு. கொசு கடிச்சா கூட பரவாயில்லையா சார்? நான் ஒண்ணுக்கு இருக்க போனேன் சார், அங்க ஒரு குரங்கடை கடிச்சிருச்சு. அது ஹைட்டுக்கு எது கடிச்சு அதை பிடிச்சு கடிச்சிருச்சு. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அதாவது எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். வளவளன்னு பேசிக்கிட்டு கூட்டு போங்க. தம்பி தம்பி மன்னிச்சுங்க, இவன் செஞ்ச தப்புக்கு உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் பெராடு கிளப்பிட்டா மன்னிச்சுக்குங்க சார். என்னைக்கு சார் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க? அதான் சாரி கேட்டோம்ல கண்ணு. நீங்க சாரி கேட்டா நீங்க அடிச்சடி உடம்புலாம் பூரி மாதிரி வீங்கி போய். அதுக்கு என்ன மசால் வேணுமாக்கு? ஐயா ஆளை விடுங்க, கிளம்புங்க போங்க. நம்பி உன் குழந்தை கிடைச்சிருச்சுல, பிறகு நீ என்ன பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸே என் கூட வந்தாங்க, இந்த காட்டுல எங்கேயோ மிஸ் ஆயிட்டாங்க. நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் சார். நீங்க போங்க சார், போங்க. வாடா இப்போ நம்ம எங்க வாசம் போதுண்டா உன்னால. போடா. சார், உண்மையிலேயே இவன் பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்கு. நானும் என் கணவரும் சேர்ந்துட்டோம். அத்தை டவுரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க டாடி. டாடி பேசுங்க டாடி. சொல்றது கேக்குதா டாடி? டாடி டாடி பேசுங்க டாடி. டாடி டாடி பேசுங்க டாடி. டாடி டாடி பேசுங்க டாடி. டாடி பேசுங்க டாடி. டாடி டாடி பேசுங்க டாடி. டாடி பேசுங்க டாடி. சாரிங்க. அது சரி, நம்ம குழந்தை எப்படி உன் கைக்கு வந்துச்சு? என்னங்க, லைஃப்ல நடக்கிற கெட்ட விஷயங்களை மறந்துடணும், நல்ல விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இவரை வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டோம். நேற்று ஃபோன் பண்ணவன் அவன் சொன்ன குழந்தைய கடத்தி கொடுத்தா நம்ம குழந்தைய விட்டுறேன்னு சொல்லியிருக்கான். போலீஸ்காரங்க எப்பவுமே பணக்கார வீட்டு குழந்தைய தான் காப்பாற்ற பார்ப்பாங்க, நம்ம குழந்தைய காப்பாற்ற மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறது? நேற்று கால் பண்ண அவனோட நம்பர் ஃபோனில் இருக்கும். நாம் அவனுக்கு ரீடல் பண்ணி பேசி பார்த்தா ஓகே பேசி பார்ப்போம். பொண்ணுகிட்ட 4 நாள்ல பணம் தரேன்னு சொல்லிங்க.
2 நாள் போயிடுச்சு. 2 நாள் தான் இருக்கு. இவன் வேற குழந்தைய கிடந்து டைம் ஒன்று கேட்குறான். என்ன பண்ணுறது தெரியலையே. ஃபோன் பண்ணி ஒரு மிரட்டு பண்ணட்டும். ஹலோ ஹலோ, என்னம்மா உன் வீட்டுக்காரன் இல்லையா? இவன் குரல் நேற்று நைட்டு ஃபோனில் மிரட்டினவனோட குரல் மாதிரியே இருக்கே. என் குழந்தை இவன் தான் கடத்தி வச்சிருப்பான். என்ன பதிலையே காணும். இப்போதான் வெளியே போனாரு. நிஜமாவே வெளியில் போயிருக்கானா இல்லை பக்கத்தில் நின்றுக்கிட்டு அப்படி சொல்ல சொன்னான்? இல்லை, உண்மையிலே வெளியே போயிருக்காரு. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ப்ளீஸ் என் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. இல்லை, நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. உன் வீட்டுக்காரன் தான் சொல்லிடு. ஓகே? ஏய்யா, போய் போய் ஒரு பிஞ்சு குழந்தைய கடத்திட்டு போய் குடும்பப்படுத்துறியே, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? லிசன், நான் உன் குழந்தைய கொடுமைப்படுத்தலை, நல்லா தான் பார்த்துட்ருக்கேன். நீ எப்படியா நல்லா பார்ப்ப? நீ தான் கல் நெஞ்சுக்காரனாச்சு. உனக்கு ஒரு குழந்தை இருந்த அதை யாராவது கடத்தி இப்படி பண்ணியிருந்தா அப்போ தெரியும் உனக்கு எப்படி துடிப்பேன்னு. இதோ பாருமா, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை. எனக்கு குழந்தை பாசனம் என்னன்னு தெரியும். அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டியா நீ? என்னையா கீழ்த்தரமான ஆளுன்னு சொல்கிறேன்? இந்த பாசம் குழந்தைன்னு சொன்னியே, அதனால தான் இந்த நிலைமைக்கு ஆளான. என்ன சொல்ற? சரி, அதை விட நான் என்னம்மா பண்ணட்டும்? இதை பாரு, உன் குழந்தைய நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். தயவு செய்து உன் புருஷன்கிட்ட சொல்லி அந்த குழந்தைய கடத்தி கொண்டு வர சொல்லு. அந்த குழந்தைய நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுத்துருவேன். எனக்கு வேண்டியது பணம் பணம் பணம். உனக்கு ராயல் ராஜனோட குழந்தை தானே வேணும்? அதை நான் கடத்தி உன்னால எப்படிமா முடியும்? என்னால முடியும். ஆனா நீ சொல்ற காட்டுக்கு என்னால குழந்தைய கொண்டு வர முடியாது. பக்கத்துல ஏதாவது இடம் இருந்தா சொல்லு. சரிம்மா, சொல்றேன். போலீஸ்?
ஹன்சி அம்மா வந்துட்டேன் அழாத அப்பா யூஆர் ரியலி கிரேட். உன் கண்ணு தான் வித்த காட்டுதுன்னு சொன்னா உன் மூளை கூட ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வேலை செய்து சுருக்கமா சொல்லணும்னா பாண்ட், லேடி ஜேம்ஸ் பாண்ட், நாட் 7. ஜேம்ஸ் பாண்டா சும்மா இருங்க. யார் இது? குட்டிமா இப்படி வாங்க, அம்மா கிட்ட போங்க. சரி டாடி. யாரும் கதவு தட்டுறாங்க, யாரை பார்க்கலாம். எஸ் கமிங். வாங்க சார். என்ன விஷயம்? சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு என்கொயரிக்காக தான் வந்தேன். ஆனால் நீங்கள் தான் குற்றவாளின்னு இப்போ உங்கள் வாயாலே ப்ரூஃப் ஆயிடுச்சு. குழந்தையை கடத்தின குற்றத்துக்காக யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். மலர் குழந்தையை கடத்திய குற்றத்திற்காகவும் மணிபாரதி காவல் நிலையத்திலிருந்து தப்பித்த குற்றத்திற்காகவும் இந்த நீதிமன்றம் அவர்களுக்கு தண்டனை வழங்குகிறது.